Good morning, friends. The topic for today's discussion is amalgamation of companies. I am Dr. S. Vijayalakshmi, Assistant Professor, PG and Research Department of Corporate Secretaryship, Bharathidasan Government College for Women, Puducherry. Today, we will just first look into what is called as amalgamation. Amalgamation is nothing but it is referring a combination of companies together, that is consolidation or it's a merger and acquisition. So ஒரு company இன்னொரு company ஒண்ணா merge ஆகி வந்துச்சுன்னா அல்லது ஒரு company இன்னொரு company acquisition பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படின்னா லைக் ஒரு ஸ்மாலர் கம்பெனியை பெரிய கம்பெனி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அல்லது ஒரு சிக் கம்பெனியை ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்க கம்பெனி எடுத்துக்கிட்டு அப்படின்னா that is called as amalgamation. Amalgamation is nothing but it is an aggregation of financial statements of a group company consolidated. Financial aggregation, that is financial statement aggregation. It is forming entirely a new company to house the combined assets and liabilities of both the companies. அதாவது ரெண்டு கம்பெனியோட assets and liabilities கம்பைன் பண்ணிடுவாங்க. கம்பைன் பண்ணி ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணுவாங்க. மெயினாக நம்ம இங்கே பார்க்குறது அசட்ஸ் தான், ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த காம்பினேஷன் ஆஃப் டேக்கிங் தி அசட்ஸ் அண்ட் liabilities ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி பை அ கம்பெனி. நேச்சுரலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக அமால்கமேஷன் சொல்லும் போது ஒரே நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஷூ மேக்கிங் கம்பெனி அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு ஷூ மேக்கிங் கம்பெனி எடுத்துப்பாங்க. சம்டைம்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தே ஒன்லி அக்வயர் சிமிலர் ஒரு சேம் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். அமால்கமேஷன் இன்க்ளூட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம சொல்லலாம் அமால்கமேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ அது ஒரு ப்ராசஸ் தான், டக்குன்னு இட் வில் நாட் பி டேக்கன் இன் அ டே, ஒரு லாங் எண்டிங் ப்ராசஸ். என்ன பண்ணுவோம்னா ஒரு யூனிட்டை என்ன பண்ணுவோம்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் யூனிட் ஏ யூனிட் பி ரெண்டு யூனிட் என்ன செய்வோம்னா ஒரு காம்பினேஷன் ரெண்டையும் ஒரு காம்பினேஷன் ஒன்றா கொண்டு வருவோம். அதுதான் அதோடைய பெனிஃபிட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா I'll just read out the given definitions. It's a result or process of combining two or more units together. இங்கே எக்ஸாம்பிள் A company combines with company B and starts a new company called as new company. இந்த நியூ கம்பெனி நம்ம ஏபி கம்பெனின்னு கூட வச்சுக்கலாம் அல்லது பிஏ கம்பெனின்னு வச்சுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ இதுதான் வந்து அமால்கமேஷனுக்கான ப்ராசஸ். ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை எடுத்துக்கும், அல்லது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட மர்ஜ் ஆகிடும், அல்லது ஒரு நல்ல போயிட்டுருக்க கம்பெனி இன்னொரு சிக் யூனிட் கம்பெனியை கேப்சர் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் தான் அமால்கமேஷன் அப்படின்ற ப்ராசஸை நம்ம சொல்கிறோம். இந்த அமால்கமேஷனில் ஃபர்ஸ்ட் பார்த்து அமால்கமேஷன், செகண்ட் என்னென்னா அந்த அமால்கமேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். ஸோ த நேச்சர் ஆஃப் அமால்கமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் அமால்கமேஷன், செகண்ட் வி ஹாவ் வாட் இஸ் கால்ட் அஸ் அப்சார்ப்ஷன், தேர்ட் வி ஹாவ் வாட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அமால்கமேஷன் அப்படிங்கிறது என்டையர்லி ஒரு நியூ கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கம்பைன்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் போத் த கம்பெனிஸ் ஒன்றா வச்சுட்டு இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கம்பைன் பண்ணி அந்த கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை இன்னொரு கம்பெனி டேக் பண்ணி ஒரு புது கம்பெனி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அது எந்த வேல்யூவில் இருக்குது, புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அமால்கமேஷன் ப்ரொசீஜரை அங்கே டிசைட் பண்ணுவோம். So amalgamation includes amalgamation, absorption and external reconstruction. So amalgamation நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா absorption or blending of one company by the other company. அப்போ இது எப்போ அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் கம்பெனி இன்னொரு கம்பெனியோட கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா they are taking the control. அப்போது ஒரு பவர்ஃபுல் கம்பெனி ஒரு வீக்கர் கம்பெனி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அமால்கமேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ நல்லா போயிட்டுருக்க ஒரு ஜெயின்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதே மாதிரி சின்ன பிஸ்னஸ் இருக்கக்கூடிய கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படி சொல்கிறோம். அப்சார்ப்ஷன் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்போது வாட் இஸ் இட், ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க,
அது கூகுள் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி, இது வீக்கர்னு அர்த்தத்தை நான் சொல்ல வரல, பட் அது ஸ்ட்ராங்கான ஹவு தே மேக் இட் ஆனது அப்படின்னா காம்படிஷனை குறைக்கிறதுக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீசன் எடுத்துக்கிட்டாங்கன்னா யூ கால் இட் அஸ் அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் வென் அன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கம்பெனி லிக்விடேஷனுக்கு போயிடுறாங்க. அந்த லிக்விடேஷன் பர்பஸே எதுக்கு தெரியுமா? எதுக்காக அந்த கம்பெனி வந்து லிக்விடேட் பண்ணுறாங்கன்னா, ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நியூலி ஃபார்ம்டு கம்பெனிக்கு கொடுக்கறது. அந்த ரீசன், மோட்டிவ் ஆஃப் தி லிக்விடேஷன் எதுக்குன்னா நியூவாக ஃபார்ம் ஆன கம்பெனிக்கு உங்களோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை கொடுக்கறது. அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஏ கம்பெனியை அமால்கமேட் பண்ணும்போது ஏ கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை லிக்விடேட் பண்ணுறது ரீசனே என்னென்னா இன்னொரு கம்பெனி எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணும்போது நியூவாக ஒரு கம்பெனி அங்கே அரைஸ் ஆகுது, நியூவாக ஒரு கம்பெனி அங்கே அரைஸ் ஆகுது. அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது வில் கோ ஃபார் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் அமால்கமேஷன். இந்த அட்வான்டேஜஸ் அப்படி சொன்னீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்கானமிஸ். ஆப்ரேட்டிங் எக்கானமிஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியை நம்ம எவ்வளோ தூரம் ஆப்ரேட் பண்ணுறோமோ அதில் கூடிய பெனிஃபிட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியை நம்ம வந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேனல்ஸ். இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கீங்க, ஏற்கனவே ஒரு கம்பெனி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் வரும்போது அந்த கம்பெனி நினைக்கிறாங்க, நீங்கள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் கம்பெனி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா சேனல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த கம்பெனி உங்களை டேக் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய சேனல்ஸ் தானே, அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்கள மூலியமாக பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்குமே அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ அவங்களுடைய ஆப்ரேட்டிங் எக்கானமி வந்து பெட்டராக டெவலப் பண்ணுன்ற ரீசனுக்காக அமால்கமேஷன் போகலாம். நெக்ஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டைவர்சிஃபிகேஷன். அதாவது ஒரே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம், வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு மாறிக்கலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் நிறைய மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டெலிகம்யூனிகேஷன்ஸ் இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தே வாண்டட் டு கோ ஃபார் இன்சூரன்ஸ் செக்டர். ஸோ தே ஹாவ் ஒரு டைப் வச்சுருக்காங்க ஏஐஜி, அதாவது டாடா ஏஐஜி இன்சூரன்ஸ். ஏஐஜின்றது ஒரு ஹாங்காங் கம்பெனி, அவங்களோட ஒரு டைப். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் இஸ் அன் அமால்கமேட்டட். ஸோ டாடா amalgamated with AIG ஹாங்காங்கோட இன்சூரன்ஸ் பிஸ்னஸோட இந்தியாவில் அதோட பேர் என்ன, டாடா ஏஐஜி இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ரோத். க்ரோத்து சொல்லும் போது யூ வாண்ட் டு ஹாவ் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸலண்ட்டாக ப்ரமோட் பண்ணணும், உங்களுடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா we are going for this growth. Example Maruti, Suzuki. Maruti is an Indian company, Suzuki is a Japanese company. ஸோ இந்தியாவில் அவங்க கொலாபரேட் பண்ணும்போது அதுக்கு பேர் என்னென்னா மாருதி சுசுகி. இது எதுக்குன்னா சுசுகின்றது ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நேம். அவங்க ஃபாரின்லேருந்து ஜப்பானில் இருக்காங்க, தே வாண்டட் டு ஹாவ் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் இந்தியா. ஸோ அவங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் வேணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா தே மூவ்ட் இன் டு இந்தியா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே மார்க்கெட் லீடராக இருந்த மாருதி, ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் மாருதி வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் ஸ்மால் கார். அதாவது ஸ்மால் கார் அப்படின்னா மாருதி 800. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, கார் அப்படின்னா எப்பயுமே வந்து அது ஒரு லக்ஸுரி ஐட்டமாக இருந்தது. ஆனால் மாருதி தான் ஃபஸ்ட்டு மாருதி ஆல்டோ 800ன்னு ஒரு கார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாருதி 800 அப்படின்றது வந்து என்னென்னா ரொம்ப ஒரு சின்ன கார். இது வந்து ஸ்மால் செக்மெண்ட் கார்னு சொல்லுவோம். அது வரைக்கும் கார் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு ஸ்மால் செக்மெண்ட் கார் வரல. அப்போது ஈவன் தி மிடில் இன்கம் குரூப், அதுக்கு முன்னாடி கார் அப்படின்னாலே ஹையர் இன்கம் குரூப் தான் வச்சுருந்தாங்க. பட் மாருதி தான் ஃபஸ்ட் டைம் வந்து லோயர் இன்கம் குரூப்பில் ஒரு காரோட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து மாருதி 800ன்னு பேர். சரி, அப்போது இவங்க பார்த்தாங்க சுசுகி. ஸோ வென் வி வாண்ட் ஹாவ் அ ஸ்டார்ட் அப் இந்தியாவில் பண்ணலாம் அப்படின்றப்போ தே ஹேட் த ஐடியா ஆஃப் அமால்கமேட்டிங். ஸோ மாருதி ப்ளஸ் சுசுகி, மாருதி இந்தியன் கம்பெனி, சுசுகி ஜாப்பனீஸ் கம்பெனி. அப்போ இந்தியாவில் அதோட கொலாபரேட்டிவ் நேம் என்ன தெரியுமா, மாருதி சுசுகி. காம்படிஷன், திஸ் காம்படிஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னன்னா ஒரு கம்பெனி ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு, எக்ஸிஸ்டிங்லாம் இருந்துகிட்ருக்கு,
அந்த கம்பெனியோட காம்படிஷன் உங்கள் காம்படிட்டர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பாண்டிச்சேரியில் பிரியாணி கடை நிறைய இருக்குது, இப்போ ஃபுட் பேரடைஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிரியாணி கடை இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய 2-3 கடை என்ன காம்படிஷன் உங்களுக்கும் வருது. அப்போ யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒன்னோட ஒன்று அமால்கமேட் பண்ணிங்கன்னா பெட்டரான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பிடென்சி. இன்னைக்கு இருக்க உலகத்தில் எல்லாருமே யூ ஷுட் பி வெரி காம்பிடென்ட் டு சஸ்டெயின். அப்போ காம்பிடென்சி இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அந்த காம்பிடென்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ அதுவும் அமால்கமேஷனில் தான் வரும். இந்த அமால்கமேஷன் பண்ணும்போது இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த காம்படிஷன் சொன்னால அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 2 கம்பெனிஸ் கம்பீட் பண்ணி ஒரு ஒன்றா வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுடைய காம்படிஷன் குறைஞ்சிரும். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் எக்கானமிஸ்ன்னு சொல்லும் போது ஆப்ரேட்டிங் காஸ்ட் சொல்கிறோம்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதாவது அப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிள் மார்ஜின் அதிகமாகும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் வென் யூ கோ ஃபார் அமால்கமேஷன். அதே மாதிரி உங்களுடைய பர்டிகுலர் கூட்ஸ்க்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கூட்ஸோட காஸ்ட்டை மார்க்கெட்டில் குறைக்கலாம். டைவர்சிஃபிகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டைவர்சிஃபிகேஷன் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே மாதிரி பிராண்ட் நேம் ஒன்றா இருக்கும், பட் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம அதில் எடுத்துக்கலாம். அமால்கமேஷனில் இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸ்பேன்ஷன். இந்த க்ரோத்துன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து எக்ஸ்பேன்ஷன் கூட சொல்லலாம். ஸோ எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லும். இன்னொன்று, ஒரு கம்பெனியோட குட்வில் அப்படி சொல்கிறீங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பெனியோட மற்ற கம்பெனியோட இருக்கக்கூடிய அசோசியேட்ஸ் ஒரு தொடர்பு என்ன ஆகுனா ஒரு ப்ராமினன்ட் கம்பெனியை உருவாகும். அதே மாதிரி மேனேஜரல் அதாவது எஃபிஷியன்சி ஒரு எஃபெக்டிவ்னஸ் கூட கொண்டு வரலாம். எப்போ அப்படின்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி எடுக்கும்போது அந்த மேனேஜ்மெண்ட் டோட்டலாக கண்ட்ரோல் வரும்போது எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட் வெளியில் வரும். அமால்கமேஷன் வந்து மார்க்கெட் ஷேர், அதாவது புதுசாக ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அமால்கமேட் பண்ணும்போது உங்களுடைய மார்க்கெட் ஷேர் என்ன ஆகும், அதிகமாகும். எக்ஸாம்பிள் கோல்கேட் அப்படிங்கிறது பாமலிவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, 2 ஒன்று கொலாபரேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கோல்கேட் தனியாக இருந்துச்சு, பாமலிவ் தனியாக இருந்துச்சு. பாமலிவ் இஸ் அ லண்டன் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஷேவிங் அந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க டைவர்சிஃபை பண்ணிட்டு தே கேம் ஃபார் தி கோல்கேட் இந்தியன் கம்பெனியோட என்ன பண்ணாங்க, ஒரு டைப் வச்சாங்க. ஸோ கோல்கேட் பாமலிவ் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் மாறும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமால்கமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா ஃபெயிலிங், அதாவது ஒரு கம்பெனி வந்து ஃபெயில் ஆகுது, ரிவைவல்னு சொல்கிறோம்ல, ரொம்ப சிக்காக இருக்குது, அவங்களால இனிமேல் நடத்தவே முடியாது அப்படின்றப்போ இன்னொரு கம்பெனி வாங்கிக்கலாம். பாண்டிச்சேரியில் நம்ம we can take the example of AFT. AFT is declared as a sick unit. அப்போ sick unit டிக்ளேர் ஆகும்போது some company can take over it. ஸோ அமால்கமேட் பண்ணி அந்த கம்பெனியை ரிவைவ் பண்ணலாம். ஸோ ரிவைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக that will be giving beneficial economy. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயினான ஒரு அட்வான்டேஜ். இது லீஸ்ட் அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, மெயினான அட்வான்டேஜ். மெனி கம்பெனிஸ் தே கோ ஃபார் அமால்கமேஷன் டு ஹேவ் தி டாக்ஸ் பெனிஃபிட். ஸோ வந்து இன்னொன்று monopoly, you know what is called as monopoly, market leader. So when you go for amalgamation, the particular company will have more market share. So நீங்கள் மார்க்கெட்டில் டாமினண்ட்டாக வருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்னு எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் ஷேர் மோர் தென் 70% ஆஃப் தி மார்க்கெட் ஷேர் இஸ் ஹெல்ட் பை தி கோல்கேட் கம்பெனி. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியாக இப்போ க்ரோ ஆயிருக்கு த்ரூ இட்ஸ் அமால்கமேஷன் ஸ்ட்ராட்டஜி. Then we'll go for the objectives. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான் இதோட அப்ஜெக்டிவ்ஸ். when we are going to focus அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் it is to achieve the benefits of synergetic combination. ஸோ growth இருக்குது, அப்புறம் நியூ என்டிட்டி. ஒரு growthக்காகவும் ஒரு synergetic combination, better combination, A+Bன்றது ABன்றது ஒரு காம்பினேஷன். ஸோ அந்த காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகணுன்றதுக்கு we go for amalgamation. Then it forms as a new entity. ஒரு புது என்டிட்டியாக அவங்க உருவாகுது. that is the other benefit. Types of amalgamation, we will go for different types of amalgamation. First பார்த்தீங்கன்னா nature of merger. இந்த நேச்சர் ஆஃப் மர்ஜர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அசட்ஸ், ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா அசட்ஸும் டிரான்ஸ்ஃபரிங் கம்பெனி என்ன பண்ணோன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு தி டிரான்ஸ்ஃபரிங் கம்பெனி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா பிஸ்னஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் கம்பெனி இஸ் கேரிட் அவுட் ஈவன் ஆஃப்டர் அமால்கமேஷன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். business of the transferring company is carried out even after amalgamation. அப்போ என்ன ஆகுனா no adjustments is made in the book value. அந்த புக்கில் இருக்கக்கூடிய எந்த வேல்யூலையும் எதுவுமே சேஞ்ச் வராது.
அப்போது 90% ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய 90% ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ், அது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பிகம் தி நியூ கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஆல் தி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லா அசட்ஸும் லைபிலிட்டிஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். Not less than 90% of the shareholders, that is the equity shareholders, become the shareholder of the transferring company. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா புக் வேல்யூவில் தான் எல்லாமே எடுத்துக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபரிங் த அசட்ஸ் அப்படின்னா இங்கே அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் அட் தி புக் வேல்யூவில் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேச்சர் ஆஃப் மர்ஜர். ஸோ இங்கே ஒரு அமால்கமேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அமால்கமேஷன் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் கம்பெனி சொல்லிட்டேன். அதே மாதிரி அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எக்ஸிஸ்டிங் கம்பெனி, எ கம்பெனி டேக்ஸ் ஓவர் தி பிஸ்னஸ் ஆஃப் அனதர் எக்ஸிஸ்டிங் கம்பெனி, அந்த கம்பெனி வவுண்ட் அப் ஆயிடணும், சிக்யூனிட்னு சொன்னேன். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது, எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு நியூ கம்பெனியே ஃபார்ம் ஆகுறோம். எதுக்கு அப்படின்னா, டு டேக் ஓவர் த பிஸ்னஸ் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி. அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனியும் வவுண்ட் ஆகி புது ஒரு கம்பெனி உருவாகுது. இந்த மூணு தான். இப்போ இதில் மூணுலையுமே என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்ஸ் எந்த வேல்யூன்னு சொன்னேன் நான், நேச்சர் ஆஃப் மெர்ஜரில் புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது ஃபேர் வேல்யூ நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறோம். அப்போ எல்லா அசட்ஸும் லைபிலிட்டிஸும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். எந்த வேல்யூவில்? புக் வேல்யூவில். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 90% ஷேர்ஸ். அப்போது ஈக்விட்டி ஷேர்ஸு, பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபார்மில் டிபென்ச்சர்ஸில் கொடுக்குறோம். அது 90%க்கு குறைவாக இருக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். அது செகண்ட் டைப் ஆஃப் அமால்கமேஷன். நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் பை விச் one company acquires another company and equity shareholders of the company entities do not continue. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணது, அந்த அனதர் கம்பெனியில் எதில் அக்வயர் பண்ணுதோ அந்த கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸு அந்த நியூ கம்பைன் பண்ண கம்பெனியில் வேல்யூவில் கண்டினியூ பண்ண மாட்டாங்க ஷேர் ஹோல்டரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ப்ரொபோர்ஷனேட் ஷேர் ஹோல்டர் வேல்யூ ப்ரொபோர்ஷனேட் ஷேர் இந்த கம்பெனிங் ஆக்டிவிட்டியில் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி த பிஸ்னஸ் ஆஃப் த அக்வயர்ட் கம்பெனி மே நாட் பி இன்டென்டட் டு பி கண்டினியூடு. இப்போ நேச்சர் ஆஃப் மர்ஜரில் சேம் பிஸ்னஸ் சேம் லைனில் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு வரும்போது அந்த கண்டினியூட்டி அங்கே கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இங்கே அக்ரீட் வேல்யூ அப்படிங்கிறது, அக்ரீட் வேல்யூன்றது அக்ரீட் டு செல் ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது, என்ன வேல்யூ சொல்கிறாங்களோ அது. அதே மாதிரி அக்ரீட் டு டேக் ஓவர் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபரி அங்கே வைக்கக்கூடிய வேல்யூவை பொறுத்தது. ஸோ அவர் என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஓகே. ஸோ ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, வி ஆர் ஃபாலோயிங் AS14. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் AS14 தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி புக் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம அங்கே நோட் பண்ணியே ஆகணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த AS14 நம்ம சொல்லும் போது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இந்த AS14ன்றதுக்கு நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அமால்கமேஷன் பண்ணுறோம். ஸோ அமால்கமேஷனில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மூணு கான்செப்ட்மே, இந்த மூணுக்குமே ஃபார்மேட் இதை பொறுத்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா என்ட்ரிஸும் போடுவோம். இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது தான் வேல்யூ இங்கே. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, பர்ச்சேசிங் கம்பெனி என்ன ஃபார்மில் கொடுக்குதுன்றது கேஷ். ஸோ கேஷாக கொடுக்கலாம், ஈக்விட்டி ஷேர் ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருக்கலாம், டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம், அல்லது இதோட காம்பினேஷன் கேஷ் ப்ளஸ் ஈக்விட்டி, இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இட்ஸ் அன் அமௌண்ட், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இட் இஸ் அன் அமௌண்ட் பேட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி விச் இஸ் பீங் அக்வயர்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ ஓரளவுக்கு ஐ ஹவ் கிவன் யூ. ஸோ அமால்கமேஷன்னா என்னன்னு கொடுத்துருக்கா, அமால்கமேட்டிங்கோட அட்வான்டேஜஸ், எதுக்காக நம்ம அமால்கேட் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா சினர்ஜைசிங் ரொம்ப முக்கியம், நியூ என்டிட்டி ஃபார்ம் ஆகுறோம், அப்புறம் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வி வென்ட் ஃபார் டைப்ஸ் ஆஃப் அமால்கமேஷன். டைப்ஸ் ஆஃப் அமால்கமேஷன் அப்படின்னா merger, nature of merger and nature of purchase. So இதுக்கான டிஸ்கஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா we will go